டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டதாக இந்திய முப்படை தளபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய ராணுவ தளத்திற்கு எந்தவொரு சேதமும் ஏற்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த முப்படை தளபதிகள் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ஆதாரத்துடன் விளக்கினர். இந்தியாவின் 15க்கும் மேற்பட்ட நகரங்கள் மீது பாகிஸ்தான் குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாகவும் ட்ரோன்கள் ஏவுகணைகளை கொண்டு தாக்க முயன்றதாகவும் ஆனால் அதை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். 4 நாள் மோதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் பாகிஸ்தான் படையைச் சேர்ந்த 35 பேர் உயிரிழந்ததாகவும் இந்திய வீரர்கள் 5 பேர் வீர மரணமடைந்ததாகவும் தெரிவித்த முப்படை தளபதிகள் பாகிஸ்தானில் தீவிரவாதிகளின் முகாம்கள் அழிக்கப்படுவதற்கு முன்பும் பின்னரும் உள்ள வீடியோ மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டனர். டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் ஜெனரல் ராஜீவ் காய் உடன் இருந்தார். போர் நிறுத்தம் தொடர்பாக இந்திய பாகிஸ்தான் ராணுவ உயர் அதிகாரிகள் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்காக பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. 4 நாட்கள் இந்தியா கடுமையான தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் புரிந்துணர்வு ஏற்பட்டு தாக்குதல் நிறுத்தப்படுவதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்தார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் இன்று மீண்டும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் மிஸ்ரி கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. போர் நிறுத்தத்திற்கு பின்னரும் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளிடம் இந்திய ராணுவ அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தையின் போது எச்சரிக்கை விடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசுக்கு மனமில்லை என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். பாமக வன்னியர் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் நடைபெற்றது. இதில் பேசிய அன்புமணி திமுக அரசை கடுமையாக சாடினார். வன்னியர்களுக்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் வழங்க திமுகவுக்கு மனமில்லை என்று விமர்சித்தார். முன்னதாக 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மாநில அரசின் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு, எஸ்சி ஓபிசி உள்ளிட்ட அனைத்து சமூக மக்களுக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களை எம்எல்ஏ என்று கூட பார்க்க மாட்டேன் என்றும் கடலில் தூக்கி வீசிவிடுவேன் என்றும் ராமதாஸ் எச்சரித்திருக்கிறார். மாமல்லபுரத்தில் நடந்த மாநாட்டில் பேசிய அவர் கூட்டணி குறித்த கவலை தொண்டர்களுக்கு வேண்டாம் என்றும் அதை தான் பார்த்து கொள்வதாகவும் ஒழுங்காக வேலை செய்யாதவர்களின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாகவும் எச்சரித்தார். தனக்கு நாட்டை ஆள வேண்டும் என்ற ஆசை கிடையாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். தமிழகத்தில் கடும் கோடை வெப்பம் சுட்டெரித்து வரும் நிலையில் மே 13ஆம் தேதி வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் உச்சமாக கத்திரி வெயில் நிலவுகிறது. இதனால் கடும் வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் இயல்பை விட மேலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அதே நேரத்தில் அதிக ஈரப்பதமும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்பதால் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வீட்டை விட்டு பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடும் வெப்பம் நிலவி வரும் நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூரில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், சேலம், திருவண்ணாமலையிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது.
பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் தரவரிசை பட்டியலை வெளியிடக்கூடாது என்று தனியார் பள்ளிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை எச்சரித்திருக்கிறது. +2 தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியான நிலையில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் தரவரிசை பட்டியலை தனியார் பள்ளிகள் வெளியிட்டு விளம்பரம் தேடிக்கொள்வதாகவும் இதனால் மாணவர்கள் மத்தியில் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் புகார் எழுந்தது. எனவே மாணவர்களின் தரவரிசை பட்டியலை பள்ளிகள் வெளியிடக்கூடாது என்று உத்தரவு உள்ள நிலையில் அதை தனியார் பள்ளிகள் மீறக்கூடாது என பள்ளி கல்வித்துறை எச்சரித்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 நாள் பயணமாக நீலகிரி செல்கிறார். மலைகளின் அரசி என போற்றப்படும் நீலகிரி மாவட்டம் உதகை சர்வதேச புகழ்பெற்ற சுற்றுலா தலம். இந்த ஆண்டு கோடை விழா கோத்தகிரியில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடலூரில் வாசனை திரவிய கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாய் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஊட்டி மலர் கண்காட்சி வரும் 15ஆம் தேதி தொடங்கி 11 நாட்கள் நடைபெறுகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 நாள் பயணமாக இன்று ஊட்டி செல்கிறார். சென்னையிலிருந்து இன்று காலை விமானம் மூலம் கோவை செல்லும் அவர் சாலை மார்க்கமாக உதகை செல்கிறார். 5 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் 16ஆம் தேதி சென்னை திரும்புகிறார். அவரது வருகையை ஒட்டி உதகையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நில அபகரிப்பு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆஜராக வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர். கரூரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரிடம் இவர் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை அபகரிக்க முயற்சித்ததாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் விஜயபாஸ்கரை கடந்த ஆண்டு கைது செய்தனர். தற்போது அவர் ஜாமீனில் உள்ளார். இந்நிலையில் பினாமி பெயரில் இந்த சொத்தை அவர் வாங்க முயன்றாரா என கேள்வி எழுப்பியுள்ள வருமான வரித்துறை ஏற்கனவே விசாரணை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் வரும் 23ஆம் தேதி விஜயபாஸ்கர் அல்லது அவருடைய வழக்கறிஞர் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் காணொலி மூலம் விசாரணைக்கு ஆஜராக வருமான வரித்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.